ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். திஸ் மஹி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஒரு ஸ்மோக்கியை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கெட்டப். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ் யூஷுவல் நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸ் நல்லா ப்ரெப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஐயை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால ஐக்கு மட்டும் ஸ்பெஷலாக கன்சீலர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கு என்கிட்ட இருக்க கன்சீலரை நான் 4 டாட் வச்சு அதுக்கப்புறம் நல்லா டேப் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் டேப் பண்ணும்போது ரிங் ஃபிங்கர் வச்சு யூஸ் பண்ணி நல்லா டேப் பண்ணுங்கள். நீங்கள் ரிங் ஃபிங்கர் வச்சு டேப் பண்ணுறதுனால ரொம்ப லைட்டாக உங்களோட ஐக்கு ப்ரெஸ் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஐஷேடோ பேலட்டில் ப்ரௌன் கலர் ஷேட் எடுத்துக்க போகிறேன். இந்த ஷேடை நான் ஐயோட சென்டரில் இருக்க எல்லா சைட்லேயும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வேறு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் ஐக்கு கீழேயும் அதே மாதிரி நான் இந்த கலர் ஷேட்லேயே யூஸ் பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் நம்ம நெக்ஸ்ட் பிளாக் கலர் ஷேட் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் ரொம்ப பிளாக்காக தெரியாமல் கொஞ்சம் ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நம்ம இந்த கலர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த பிளாக் கலர் ஷேடோ யூஸ் பண்ணி நான் ஐலைனர் போடுவோம்ல, அந்த இடத்துல மட்டும் நல்லா டார்க்கராக ட்ரா பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழேயும் அண்டர்லைன்லேயும் அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கணும். பிகாஸ் இதனால் உங்கள் ஐ இன்னும் டிஃபைனபிளாக தெரியும். ஸோ அதே மாதிரி இன்னொரு ஐக்கும் நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, இந்த ரெனி பிராண்டோட காஜல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த காஜலை உங்கள் வாட்டர் லைன் அப் அண்ட் டவுன் 2 பக்கமுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா டார்க்காக தெரியும். ஸோ அதனால் 2 பக்கமுமே யூஸ் பண்ணிக்கோங்க. சென்டர் டு எண்ட் வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ காஜல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐலைனர் இல்லாமல் எப்படி? ஸோ ஐலைனர் ட்ரா பண்ணிக்க போகிறோம். இதுக்கு ரொம்ப பெரிய விங் வரையணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ ஐலைனரும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நார்மலாக ஃபவுண்டேஷன், ப்ளஷ் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.